ஒரு விஷயத்த மனப்பாடம் பண்ணி கத்துக்கிறது பெஸ்டா இல்ல அதோட ஆணிவேர் வரைக்கும் போய் அத ஒரு மாடலா புரிஞ்சுக்கிறது பெஸ்டா? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? வாங்க இந்த கேள்விக்கு ஒரு அட்டகாசமான அறிவியல் கதை மூலமா பதில் தேடலாம். இது ஆட்டம் மேனின் கதை. சரியான நேரத்துல சரியான பதில ஞாபகம் வச்சுக்கிறது இதுதான் அறிவு. சொல்லப்போனா இதுதான் எக்ஸாமோ கிரியாங்கிற ஒரு நகரத்தோட தாரக மந்திரமே. நம்ம கதை ஆரம்பிக்கிறதே இந்த ஒரு வரிய மட்டுமே நம்பி வாழ்ற ஒரு உலகத்துல தான். நம்ம கதையோட ஹீரோ ஆட்டம் மேன். அவன் பிறந்து வளர்ந்த இடம்தான் இந்த பதில்களின் நகரம். பேர்லயே இருக்கு பாருங்க. இங்க கேள்விகளுக்கெல்லாம் வேலையே கிடையாது, பதில்களுக்கு மட்டும்தான் எல்லா மரியாதையும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். எக்ஸாம் மோரியால ஸ்கூல்னா என்ன தெரியுமா? ஒரே மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்றது, ஃபார்முலாக்கள ஒரு கம்மா ஃபுல் ஸ்டாப் மாறாம அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதுறது. பரீட்சையில யாரு வார்த்தை மாறாம அப்படியே ஒப்பிக்கிறாங்களோ அவங்கதான் டாப்பர். புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் இங்க இடமே கிடையாதுங்க, எல்லாமே மனப்பாடம் மட்டும்தான். நம்ம ஆட்டமேன் பரீட்சையில ஜெயிச்சான், நல்ல மார்க் வாங்கினான், எல்லாம் சரிதான். ஆனா அவனுக்குள்ள ஏதோ ஒன்னு தப்பா பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா பரீட்சை முடிஞ்ச அடுத்த நிமிஷமே அவன் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணின பதில் எல்லாம் காத்துல கற்பூரம் மாதிரி கரைஞ்சு போயிடுது. அந்த அறிவு அவனுக்கு ஒரு சின்ன சக்தியை கூட கொடுக்கல. சரி, இந்த மனப்பாட சிஸ்டம் ஆட்டம் மேனோட மனசுக்குள்ள என்ன பண்ணுச்சு? அது எப்படி ஒரு ஸ்டேபிளா இல்லாத நியூக்ளியர் ரியாக்டர் மாதிரி அவனை மாத்துச்சுன்னு கொஞ்சம் உள்ள எட்டி பாப்போமா? பாருங்க, முதல்ல தகவல் உள்ள வருது, அவ அத நல்லா கவனிக்கிறான். அப்புறம் அது மெமரியில ஸ்டோர் ஆகுது. பரீட்சை அப்போ அந்த எனர்ஜி யூஸ் ஆகுது. ஆனா பரீட்சை முடிஞ்சதும் என்ன ஆகும்? புஷ், எல்லாம் காலி, சிதைஞ்சு போயிடுது. இது ஒரு ஷார்ட் டேர்ம் பவர் தான். இதை வச்சுக்கிட்டு உண்மையான நிலைச்சு நிக்கிற ஒரு சக்திய உருவாக்கவே முடியாது. அவன்கிட்ட டிகிரி இருந்துச்சு, சர்டிஃபிகேட்லாம் இருந்துச்சு. ஆனா நிஜ உலகத்துல ஒரு புது பிரச்சனை வரும்போது, முன்ன பின்ன பார்க்காத ஒரு சிக்கல் வரும்போது, அவன் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்த பதிலெல்லாம் ஒன்னுத்துக்குமே உதவல, எல்லாம் வேஸ்ட். அந்த ஊரே அவன ஃபெயிலியர்னு முத்திர குத்துச்சு. ஆனா ஆட்டம் மேனுக்கு அப்போதான் ஒரு விஷயம் பளிச்சுன்னு புரிஞ்சது. இது அவனோட தோல்வி இல்ல, இந்த சிஸ்டமோட தோல்வி. பிரச்சனை ஏன்கிட்ட இல்ல, நான் கத்துக்கிட்ட இந்த முறையில தான் இருக்குன்னு அவனுக்கு தெளிவா தெரிஞ்சது. இந்த ஒரு புரிதல் அதுதான் அவனுக்கு ஒரு புது கதவை திறந்து காட்டுச்சு. அந்த நகரத்தோட ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு அவனை கூட்டிட்டு போச்சு. அங்க அங்க எல்லாமே தலைகீழா இருந்துச்சு. எக்ஸாம் ஒரியால பதில்களுக்கு பவர்னா, இந்த லேப் டிஸ்ட்ரிக்ட்ல கேள்விகளுக்கு தான் பவர். ஏன் இந்த சிக்னல் இப்படி உடையுது? நாம பண்ண அனுமானத்துல எது தப்பு? இது ஒரு மாடலா மாத்த முடியுமா? இங்க இப்படிதான் பேச்சே ஆரம்பிக்கும். அப்பதான் அவன் வாழ்க்கையில முதல் முறையா அவன் படிச்ச ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் வெறும் எழுத்தா இல்லாம நிஜ உலகத்தோட கனெக்ட் ஆச்சு. அந்த ஒரு செகண்ட்ல அவனுக்குள்ள இருந்த அந்த அன்ஸ்டேபிள் ரியாக்டர் திடீர்னு ஸ்டேபிள் ஆச்சு. அவனோட அறிவு அதுக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சது. அப்பதான் அங்க இருந்த ஒரு சீனியர் ரிசர்ச்சர் இந்த புது சக்திக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை ஆட்டம் மேனுக்கு சொன்னாரு. அது ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு உண்மை. கேட்கறதுக்கு ரெடியா இருங்க. அந்த ரிசர்ச்சர் சொன்ன ஒரு விஷயம் நாம கத்துக்கிறத பத்தி யோசிக்கிற விதத்தையே மாத்திரும். அவர் சொன்னாரு, பதில்கள் எல்லாம் வெறும் நிழல் மாதிரிதான். அந்த நிழலை உருவாக்குற அசல் பொருள் எது தெரியுமா? அதுதான் மாடல். இது மனப்பாடம் மாதிரி ஒரு ஒன் வே ரோட் கிடையாது. இது ஒரு சைக்கிள், ஒரு சுழற்சி. ஒரு பிரச்சனையில ஆரம்பிச்சு சில விஷயங்களை நாமளே அனுமானம் பண்ணி ஒரு மேத்ஸ் மாடலை உருவாக்கி அப்புறம் அதை டெஸ்ட் பண்ணி அது சரியா இருக்கான்னு செக் பண்ணி கடைசியா ஓஹோ இதுதான் விஷயமானு ஒரு புரிதலுக்கு வர்றது. இது அவனோட மனசு சும்மா டேட்டாவால நிரப்பாம உண்மையிலேயே பலப்படுத்துச்சு. இந்த ரிசர்ச் என்ஜின் அவனுக்குள்ள சில சூப்பர் பவர்ஸே உருவாக்குச்சு. நிஜ உலகத்துல இருக்கிற நாய்ஸ், டிஸ்டார்ஷன் எல்லாம் தெளிவா பார்க்குற ஒரு சிக்னல் விஷன். பிரச்சனைகளை ஈக்குவேஷனா மாத்திர மாடல் கன்ஸ்ட்ரக்ஷன் பவர். அதோட ரொம்ப முக்கியமா தோல்விகளை பார்த்து ஓடாம அதையே கத்துக்கிறதுக்கு ஃபியூவலா மாத்திர சக்தி. வாவ்! இப்ப அவனுக்கு ஃபெயிலியர்னா கேம் ஓவர் கிடையாது. ஃபெயிலியர்னா மாடல் இன்னும் கம்ப்ளீட் ஆகல, அப்டேட் தேவைப்படுதுன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன், அவ்வளோதான். தோல்வியே ஒரு பாடம் ஆயிடுச்சு. அப்போ இப்ப நம்மகிட்ட 2 அலகலக உலகங்கள் இருக்கு. ரெண்டும் டோட்டலா வேற வேற ஃபிலாசபி. வாங்க அது கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒரு பக்கம் எக்ஸாம் ஓரியா பதில்களை சுமந்துட்டு அலையிறவங்கள உருவாக்குது, மார்க்குக்காக மட்டும் ஓடுது, கடைசியில டிகிரி ஹோல்டர்ஸ உருவாக்குது. இன்னொரு பக்கம் ஆர்சிவியா பிரச்சனைகளை உருவாக்குறவங்கள, அதாவது புதுசா கேள்வி கேட்டு அதுக்கு தீர்வு காணறவங்கள உருவாக்குது. அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக உழைக்கிறாங்க. கடைசியில ரிசர்ச்சர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ உருவாக்குது. இந்த தெளிவு கிடைச்சதும் ஆட்டம் மேன் அந்த பழைய சிஸ்டத்தை அழிக்கணும்னு நினைக்கல. அதுக்கு பதிலா தனக்குள்ளேயே ஒரு பொது சிந்திக்கிற சிஸ்டத்தை உருவாக்கணும்னு முடிவு பண்ணான்.
அதுக்காக தனக்குத்தானே ஒரு 5 கேள்வி ஃப்ரேம் ஒர்க்கை செட் பண்ணிக்கிட்டான். இனிமே எந்த புது டாபிக் எடுத்தாலும் இந்த 5 கேள்விகளை அவன் கேட்டுப்பான். 1, இது நிஜ உலகத்துல என்னவா நடக்குது? 2, இதுல என்னென்ன அனுமானங்கள் இருக்கு? 3, இதை எப்படி ஒரு மாடலா மாத்தலாம்? 4, இந்த மாடல் எங்க ஃபெயில் ஆகும்? 5, இதை எப்படி இன்னும் பெட்டர் ஆக்கலாம்? பாத்தீங்களா, எவ்வளோ சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு வழி. இதோட ரிசல்ட் சும்மா சொல்லக்கூடாது, ஆச்சரியமா இருந்துச்சு. அவன் பதில்களை தேடி ஓடுறதையே நிறுத்திட்டான். பதில்கள் இப்ப அந்த சிஸ்டத்தோட ஒரு பை ப்ராடக்ட் மாதிரி ரொம்ப இயல்பா தானா வர ஆரம்பிச்சுது. கடைசியா அறிவை பத்தின அவனோட டெஃபினிஷனே மாறிப்போச்சு. அவனோட நோட்புக்ல அவன் எழுதின இந்த ஒரு வரிதான் அவனோட புது மந்திரம். மனப்பாடம் பதில்களை ஸ்டோர் பண்ணுது, ஆனா மாடலிங் தான் பதில்களை உருவாக்குது. பாருங்க, இந்த கதை ஆட்டம் மேனோடது மட்டும் இல்ல, இது நம்ம ஒவ்வொருத்தரோட கதையும் கூட. அதனால கடைசியா இந்த ஒரு கேள்வியை உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். நீங்க பதில்களை சுமந்துட்டு போற ஒரு ஆளா, இல்ல பதில்களை உருவாக்குற ஒரு சிஸ்டத்தை கட்டமைக்கிற ஆளா? நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணுங்க.